சென்டென்ஸில் மொத்தம் எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குன்னா ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்ளரேட்டிவ் ஆஃப் அசர்ட்டிவ் சென்டென்சஸ். இது என்ன எப்படி இருக்கும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கும். எந்த ஒரு கொஷின் மார்க்கோ அப்பாஸ்ட்ரோஃபி எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். மை அங்கிள் கேவ் மீ ரூபி தான் எக்ஸாம்பிள். அதாவது என் மாமா எனக்கு ₹1 தந்தார். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு கேள்வி எழுப்புற மாதிரியும் எந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு நார்மல் சென்டென்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதான் வந்து அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி இருக்குன்னா ஒரு கொஷின் டைப் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய். இது வந்து ஒரு கொஷின் டைப்பில் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு வினா வாக்கியம் கொஷின் டைப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் டைப் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இது எப்படி இருக்கும்னா கமாண்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட், ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும். ஒருத்தவங்களை வந்து கட்டளை இடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் வந்து கீப் குவைட், அமைதியாக இரு. இது வந்து ஒரு கட்டளை இடுற மாதிரி தானே இருக்குது, அதனால் இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது எப்படி இருக்கும்னா நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை ஒரு சோகத்தில் வந்து கத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா நம்மளோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிற சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹவ் கோல்ட் இஸ் ஊட்டி, ஊட்டி எவ்வளவு குளிராக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோஃபி வந்துச்சுனாலே, இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்துச்சுனாலே அதை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாட் அ பிட்டி, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸை ஸ்ட்ராங்காக காட்டுற ஒரு சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.